இந்த சிறப்புமிக்க பதிப்பிலே நீங்கள் இதைத்தான் காண இருக்கிறீர்கள். முதலில் நாம் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூருக்கு செல்வோம். தமிழ்நாட்டு மாணவர்களின் ஆற்றல், அவர்களுடைய பேரார்வம் என்னை மிகவும் கவர்ந்தது. வாருங்கள், அவர்களை சந்திப்போம். வணக்கம். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கிடைச்சுதா? சரி. I couldn't believe my eyes when I saw him. First, I had expected like a dynamic, dramatic entry because he is the Prime Minister after all. But it was very simple, humble and down to earth. वो जब अंदर आए बस like goosebumps आने लग गए. It was really great. இங்க மக்கள் தினமும் சிறப்பா எதை சாப்பிடுறாங்க? பொங்கல், அடுத்ததா இட்லி தோசை. ஆனா நீங்க வடக்கு பக்கம் போனீங்கன்னா அங்க பராட்டா, சப்பாத்தி. அதாவது நாம் பல ஆண்டுகளா 10வது 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களோட அவங்களோட நான் கலந்துரையாடி வந்துகிட்டு இருக்கேன். பரீட்சா பே சர்ச்சா, அதோட புத்தகத்தையும் நீங்க படிச்சிருக்கலாம், வீட்லயும் நீங்க விவாதிச்சிருக்கலாம், ஆசிரியர்களோடும் நீங்க விவாதிச்சிருக்கலாம். நான் கற்றுக் கொடுக்கறதுக்காக உரையாடல்ல ஈடுபடல. என்னை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய கற்றல் அனுபவம். இது கற்றுக் கொடுக்கிற நிகழ்ச்சி இல்லை. அந்த வகையில் இன்னைக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்களோட சந்திக்கும் போது எனக்கு கொஞ்சம் கற்றுக்கணும். சரி, உங்களில் யாராவது ஏதாவது சொல்ல விரும்பினீங்கன்னா, எதையாவது பகிர விரும்பினீங்கன்னா அதை நான் கேட்க தயாராக இருக்கேன். யார் ஆரம்பிக்க போறீங்க? छवि जैन है मेरा नाम. मुझे स्टार्टअप करना है, तो मुझे किन किन विषय की जानकारी चाहिए और एजुकेशनल लेवल पे मुझे क्या करना होगा जिससे मुझे स्टार्टअप के लिए मदद मिल सके. சரி, ஸ்டார்ட் அப் ஏன் உங்களை கவர்ந்துச்சு? ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணுங்கிற அப்படிங்கிற எண்ணம் ஏன் தோணுச்சு? ஏன் ஸ்டார்ட் அப்? मैंने कई लोगों को देखा है, उनसे बस प्रोत्साहित होकर मुझे भी कर. பாருங்க, நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரி. இன்றைய காலகட்டத்தில் நான் இளைஞர்களை சந்திக்கும் போது அவங்க உடனடியா பேசுற வார்த்தை ஸ்டார்ட் அப். ஆனா உங்க கவனம் எது மேல இருக்கணும்னா, நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க அப்படிங்கிறது தான். சில ஸ்டார்ட் அப்புகள் எப்படின்னா, தொழில்நுட்பத்தில் புதுமைகள் செய்ய நினைக்கிறாங்க, சிலர் ட்ரோன் தயாரிக்க நினைக்கிறாங்க, சிலருக்கு என்ன தோணுதுன்னா வீட்டில் புதுசாக சிறப்பாக ஒரு மின் வசதியை ஏற்படுத்தும் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு 4 நண்பர்கள் இருக்கலாம். அவங்களில் தொழில்நுட்பத்தில் வல்லவர்கள் இருக்கலாம், சிலர் நிதி மேலாண்மையில் தேர்ந்தவர்களாக இருக்கலாம். அப்படின்னா நீங்கள் 4 பேர் கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்துங்க. நீங்களே ஒரு ஸ்டார்ட் அப்பை உருவாக்குங்க. ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் 25-30 வயசு ஆகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம். எனக்கு நல்ல நினைவு இருக்கு ஸ்டார்ட் அப் எப்படி உருவாகும் அப்படிங்கிறது. இது இன்றைய விஷயம் இல்லை. என் சின்ன வயசுல, உங்களை மாதிரியான வயசுல, என்னுடைய கிராமம்னா அது வடுநகர். என்னுடைய கிராமத்திலிருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு நகரம். அந்த சின்ன நகரத்தோட பெயர் விஷ் நகர். வேலை வாய்ப்பு அலுவலகம்னு சொன்னா பெரும்பாலும் அது அரசாங்கத்தோட தான் இருக்கும். அங்க ஒரு நபர் இருப்பாரு. என்ன செய்வாரு? மக்களோட உறுப்பினர் அட்டையை பார்ப்பாரு. உறுப்பினர் ஆகிறதுக்கு ஒரு 5 ரூபாய் ஆகும். அப்புறம் அவங்க கிட்ட சொல்லுவார், வருஷத்தில் நான் உங்களுக்கு 5 இல்லை 6 தபால் அட்டை எழுதுவேன். அதில் நான் உங்களுக்கு எங்கே தோதான வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். யார் இதை பதிவு செய்கிறாங்களோ அவங்க தங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எழுதி கொடுப்பாங்க. எனக்கு இப்படியாப்பட்ட வேலை வேணும், இந்த மாதிரியான வேலையை செய்ய முடியும், நான் இந்த இடத்துல இந்த பகுதியில் வசிக்க விரும்புகிறேன். இதுக்கு அவர் யாருக்கு என்ன தகுதி இருக்கோ அவங்களுக்கு எழுதுவார். இந்தந்த செய்தித்தாளில் இந்தந்த பக்கங்களில் இப்படிப்பட்ட விளம்பரம் வந்திருக்கு அப்படின்னு. இது உங்களுக்கு தோதா இருக்கும். இதுக்கு நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்க அப்படிம்பார். இந்த வேலையை அவர் பார்த்தார். இது எப்படிப்பட்ட ஸ்டார்ட் அப்னா, அவருக்கு வருமானம் கிடைச்சிது, அவரோட வேலை வாய்ப்பு உறுதியாச்சு. இப்படி சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் மூலமாகவும் வேலையை ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது, இது நல்ல விஷயம். நமக்கு தொழில் முனைவோர் ஆகிறதுக்குன்ற ஒரு மனோநிலை தேவை. மேலும் இன்னைக்கு பாரத நாட்டு பொருட்கள் வெளிநாடுகளில் நிறைய போகணும், வேகமாக போக முடியும். இதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஆய்வு செய்யணும். ஸ்டார்ட் அப் நடத்துகிற சிலரை நீங்கள் சந்திக்கணும், அவங்களோட பேசணும். பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஒரு 4-5 பேராக சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்டார்ட் அப்பை எப்படி உருவாக்க முடியும், அதுக்கு ஐடியா எப்படி உருவாகுது, அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க, இப்படி ஒரு திட்ட அறிக்கையை உருவாக்குங்க.
ஸ்கூல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்காகன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க எதையும் மறைக்காம அப்படியே சொல்லுவாங்க. மெல்ல மெல்ல எப்படி செய்யணுங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு உருவாகும். His reaction was towards my question when I asked about startup. His reaction and his answer all touched it.